ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம குட் மார்னிங் கிச்சனில் கோதுமை அப்பம் அதுதான் பார்க்க போகிறோம். கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் நாட்டு சர்க்கரை. இனிப்பு அதிகமாக வேணும்னா 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, சர்க்கரை 3ஐயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு மாவை ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ கரைச்ச மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு அப்பம் ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு எண்ணெயில் விடுவோம். மாவு தானாக வெந்து மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு திருப்பி விடலாம். வெந்து மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இது 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அப்போ ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் மார்னிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.